பயப்படாதீங்க. ஆண்டவர் உங்க கூட இருக்கிறார், நம்ம கூட இருக்கிறார். அவருடைய அனுமதி இல்லாம தலையில ஒரு முடி கூட கிட விடாது. ஆண்டவர் ஒரு 10 வருஷத்துக்கு முன்பதாக நான் சொல்லுகிறேன், ஒரு நாள் அதிகாலையில் 2:30 மணிக்கு பூமி பிளந்து ஒரு பெரிய வலு சர்ப்பம், அதனுடைய முகம் மனிதனுடைய முகம் மிருகத்தினுடைய முகம் இணைக்கப்பட்டிருந்தது. என்னை பார்த்து சொன்னது, ஏய் லூகாசே, உன்னால யாராச்சும் அழிக்கப்படுது, உனக்கு எத்தனை கோடி வேணா சொல்லு, நான் தரேன். இயேசுவை உயர்த்தாத, இயேசுவை மகிமைப்படுத்தாத. என்னை பார்த்து கடுமையாக பயங்கர ரூபத்தோடு, அந்த அவன் இருந்த இடம் முழுதும் அந்தகாரமும் பயங்கரமும் திகிலுமா இருந்தது. நான் சொன்னேன், ஆண்டவருடைய நாமத்துக்காக அபிஷேகம், ஆண்டவருடைய ஆராதிப்பதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறேன், ஆண்டவருடைய உயர்த்துவதற்காகவே நான் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறேன். அப்பலை போ சாத்தானே அப்படின்னு அவன் சொன்னான், நான் உன்னை விட மாட்டேன், நான் உன்னை கொன்னுடுவேன், நான் உன்னை கொன்னுடுவேன். நான் சொன்னேன், என் தலையில் இருக்கிற ஒரு முடி கூட ஆண்டோட அனுமதி இல்லாம கீழே விடாதுன்னு சொன்னேன். அவன் சொன்னான், இப்போ நான் உன்னை விட்டு போறேன், நான் உன்னை பின்தொடர விட மாட்டேன். அப்ப எனக்கு காரெல்லாம் கிடையாது, சின்ன டிவிஎஸ் எக்ஸல் வண்டி இருந்தது. நான் ஒரு 15 வருஷம் நினைக்கிறேன். அப்போ வண்டி ஆரம்ப நாட்கள்ல ஊழியங்கள் இல்லை, நிறைய இடத்துக்கு ஊழியம் போவேன். இது ஒரு மழை பெஞ்சு சகதியா இருந்தது. வண்டியை ஸ்டார்ட் பண்ண பாருங்க, கால் சரைக்கு அப்படியே மேல கடிச்சு விழுந்தேன். சிமெண்ட் தரையில விழுந்த போது என்னுடைய ஸ்பைனல் கார்டு, முதுகு தண்டு மிகவும் பாதித்து நொறுங்கி போனது. என்னுடைய டிஸ்க் L2 L3 L4 டிஸ்க் எல்லாம் கொலாப்ஸ் ஆயிடுச்சு. பயப்படாதீங்க, ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை செய்யலாம். ஆமென் சொல்லுங்களேன். நான் ஒரு பெரிய படிச்சவன்ல, இந்த பரதேசிய கர்த்தர் பயன்படுத்தும் பொழுது ஏன் உங்களை பயன்படுத்த முடியாது? அல்லேலூயா. இதற்கு நம்ம பயந்து இருந்தா நம்ம பயப்படாம இருந்தா கர்த்தர் பயன்படுத்த முடியல. போன வாரம் நாகர்கோயில போயிருந்தேன். பெரிய பிரமாண்டம், ஏதாவது ஸ்டேஜ் மட்டும் அங்க இருந்து அது வரை இருந்த ஸ்டேஜ், அவ்வளோ பரிசுத்தவான்கள் எல்லாம் ஒயிட் அண்ட் ஒயிட்ல இருந்தாங்க. நான் இப்போ பிரமிச்சு பார்த்துட்டேன், என்னடா இது, யாரா இது, என்ன கூட்டம், நான் எங்க தெரியாம வந்துட்டேன், நான் பயந்துட்டேன். நான் இந்த ப்ளூ ஷர்ட் தான் போட்டுனேன். எனக்கு ப்ளூன்னா பிடிக்கும். ஏன்னு சொன்னா யூதா கொடியுடைய நிறமே ப்ளூ, அதனால ப்ளூ கலர் ரொம்ப பிடிக்கும். ஒயிட் போடுவது ரொம்ப பிரியம். இப்போ நாங்க தான் கலர் ஷர்ட் போ, பெரிய பரிசுத்தவங்க, ஒரே நீட்டா ஜனம் அவ்வளவு பிரம்மாண்டமா உட்கார்ந்தாங்க. எனக்கே பயமாயி போச்சு. எதுக்கு சொல்றேன்னா, தேவனுக்காக நிற்கிற ஜனங்களை எந்த சூழ்நிலையும் கர்த்தர் பயன்படுத்த முடியும். அல்லேலூயா. அப்பொழுது பிசாசு என்ன பார்த்து சொன்னா, உன் ராஜ்யத்தை அடிக்கதான் அபிஷேகம் பண்ணிருக்குன்னு சொன்ன உடனே அவன் சொன்னா, நான் உன்னை கொல்லாம விட மாட்டேன். நான் கீழே விழுந்து என்னுடைய ஸ்பைனல் கார்டு, முதுகு தண்டெல்லாம் நொறுங்கி போனது. மருத்துவமனைக்கு போனோம். டாக்டர் சொல்லிட்டாங்க, இவர் ரெண்டு கை 2 கால் சேர்ந்துரும், இவர் அவ்வளவுதான் கோமா நிலைக்கு போயிடுவாரு, தூக்கிட்டு போயிடுங்கன்னு சொல்லிட்டாங்க. இவரு கொண்டு ஒரு வீட்டுல கலத்திட்டு போயிட்டாங்க. நானும் அழுகிறேன், என் மனைவி அழுகிறேன். அந்த நேரத்தில் பிசாசு வந்து சொல்றான், இதுதான் உனக்கு கடைசி படுக்கை. நான் அன்னைக்கே சொன்னல, என் விஷயத்துல தலையிடாதுன்னு. நான் சொன்னேன், இதுதான் ஆரம்பம்னு சொன்னேன். அல்லேலூயா. இதுதான் ஆரம்பம், முடிவு இல்லை அப்படின்னு சொன்னேன். நான் சாவதில்லை, தேவனோட அனுமதி இல்லாம சாக முடியாது. அப்பொழுது நான் ஆண்டவருடைய சம்பவத்துல போராடி அழுது கொண்டே இருந்தேன். ஆண்டவர், நீர் எனக்கு என்ன பதில் சொல்லும் ஆண்டவர், நான் படுக்கையோடு சாவது சாத்தானுக்கு ஒரு கொண்டாட்டம் ஆகிவிடும் அப்படின்னு சொல்லி அழுது கொண்டிருக்கும் பொழுதுதான், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். இந்த வார்த்தையை கொடுத்தார், அவ்வளவுதான். அதாவது ஒரு வல்லமை உள்ள வார்த்தை, ரேமா உள்ள வந்தது, அப்படியே எழுந்து உட்கார்ந்த பாருங்க. எழுந்து உட்கார்ந்த ஆளு கொஞ்ச நேரத்துல எழும்பி நிக்க ஆரம்பிச்சேன், கொஞ்ச நேரத்துல நடக்க ஆரம்பிச்சேன். ஒரு வழி கிடையாது. அல்லேலூயா. பரிபூர்ண சுகத்தை கொடுத்தார். அப்பொழுது வந்த பாடல் தான் இந்த பாடல், உனக்கு எதிரான ஆயுதங்கள் நினைக்கிறேன். அல்லேலூயா. நீ உயிரோடு இருக்கும் வரையிலும் எதிர்ப்பவன் இல்லை, உனக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே மகனே, உனக்கு எதிரான ஆயுதங்கள் கைத்தடி வாய்க்காதே மகளே. நீ உயிரோடு இருக்கும் வரையிலும் எதிர்ப்பவன் இல்லை. பாடுங்க பாடுங்க. உயிரோடு இருக்கும் வரையிலும் எதிர்ப்பவன் இல்லை, உண்மை நான் காப்பாற்றி
அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சிடுவேன் உன்னை நான் காப்பாற்றி அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சிடுவேன் ஒரு வழியாய் வந்தவர்கள் ஏழு வழியாய் ஓட செய்வேன் ஒரு வழியாய் வந்தவர்கள் ஏழு வழியாய் ஓட செய்வேன் உன்னை கொண்டு செய்ய நினைத்தது தடை செய்ய உன்னை கொண்டு மாறிட்டேன் தடை செய்ய யாருமே நீ உயிரோடு இருக்கும் வரையிலும் எதிர்ப்பவன் இல்லை நீ உயிரோடு இருக்கும் வரையிலும் எதிர்ப்பவன் இல்லை உன்னை நான் காப்பாற்றி அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சிடுவேன் உன்னை நான் காப்பாற்றி அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சிடுவேன் இரவினிலும் பகலினிலும் சேதமில்லாமல் காத்திடுவேன் உன்னை கொண்டு மலைகளையும் குன்றுகளை நான் தகர்த்திடுவேன் உன்னை கொண்டு மலைகளையும் குன்றுகளை நான் தகர்த்திடுவேன் நீ உயிரோடு இருக்கும் வரையிலும் எதிர்ப்பவன் இல்லை நீ உயிரோடு இருக்கும் வரையிலும் எதிர்ப்பவன் இல்லை அடைப்பவன் இல்லை இருக்கட்டினா அதை இடிப்பவன் இல்லை 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 எங்க வாசலை அடைப்பவன் இல்லை 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 என எதிர்ப்பவன் கூறியல் இல்லை 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 எங்க வாசலை அடைப்பவன் இல்லை 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 ஒட்டாபா தீரா தீராபா நகண்டபா ஆமென் இயேசுவின் நாமத்தினாலே வாசல்கள் திறக்கப்படவும் இல்லை 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 எங்க வாசலை அடைப்பவன் இல்லை 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 எதை எதிர்ப்பவன் இல்லை ஆமென் சொல்லுங்க நாங்க தேவனால பிறந்திருக்கிறோம் சத்தமா சொல்லுங்க நாங்க தேவனால பிறந்திருக்கிறோம் நம்ம ஒரு குழந்தை உருவாகுதுனாவே ஒரு தாயினுடைய யூட்ரஸ்ல ஆயிரக்கணக்கான உயிரணுக்கள் எல்லாம் ஒவ்வொரு உயிரணுக்களும் போராடும் எந்த உயிரணு ஜெயிக்குதோ அதான் ஒரு குழந்தைய உருவாகுது இல்ல ஏற்கனவே உலக ஒரு மாம்சத்துல பிறக்கிற குழந்தைய ஜெயிச்சுட்டு தான் வெளியே வருது ஆனா தேவனால பிறக்கிறது இந்த முழு உலகத்தையே ஜெயிக்கும் நான் தேவனால் பிறந்திருக்கிறேன் ஆமா சொல்லுங்க எத்தனை பேர் நான் தேவனால் பிறந்திருக்கிறேன் நான் ஜெயிப்பேன் ஏய் சகோதரா சகோதரி உனக்கு தோல்வி இல்ல சொல்லுங்க நான் ஜெயிப்பேன் எனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு எல்லா இடத்திலும் எனக்கு ஜெயத்தை கொடுப்பாரு எல்லா இடத்திலும் எனக்கு ஜெயத்தை கொடுக்கிற தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் நான் அவருடைய பிள்ளை ஆமென் அன்னைக்கு கொடுத்த சுகம் ஏன் சொன்னா ஆனால் உரைத்து நிறைய எழும்போம் எனக்கு வந்த பிரச்சனை எல்லாம் ஒஞ்சு நஞ்சு பிரச்சனை இல்லை மரணத்துக்கு எனக்கும் ஓரடி தூரம் தாவீது சொன்னது போல தாவீது 60 யுத்தங்களை செஞ்சாரு ஆனா மரணத்தின் வாசல்ல தான் இருந்தாரு மரண வாசல்ல இருந்தாரு அவர் சொல்லும் பொழுதுல ஒவ்வொரு முறையும் மரணத்துக்கு அவனுக்கு ஒரு அடி தூரம் ஆனால் மரணம் அவனை மேற்கொள்ள முடியல கர்த்தர் தான் தாவீது சொல்றாங்க தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் கோலும் தடையும் என்னை தேற்றும் ஆமென் கைகளை தட்டி ஹல்லேலூயா சொல்லுங்களேன் ஆமென் சொல்லுங்களேன் ஆமென் சொல்லுங்களேன்